ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய வல்லரசு நாடுகள் அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய வகையான ஸ்பை ப்ராசஸ்லாம் பண்றாங்க. ஸ்பை ஏஜென்சி இருக்காங்க. அதாவது ஒரு நாடு அடுத்த நாடை உளவு பார்க்கறதுக்கு நிறைய வகையை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட வகையில மனிதர்கள் மிருகங்களை வச்சு செஞ்சாங்க. ஸ்பை ப்ராசஸ்க்கு பறவைகளை பயன்படுத்தினாங்க, நாய்களை பயன்படுத்தினாங்க, பூனைகளை பயன்படுத்தினாங்க, டால்பின்களை பயன்படுத்தினாங்க. இப்படி பல மிருகங்களை வச்சு எதிரிய நாடை அவங்க அங்க இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா சைனா அடுத்த கட்டமா ஒரு செயல் செஞ்சிருக்காங்க. மனுஷனும் இல்ல, மிருகங்களும் இல்ல, அதையும் தாண்டி ட்ரோன் சொன்ன நம்ம யோசிக்கிறது ஆள் இல்லாத விமானம் நினைக்குமோ, அது இல்ல. இந்த விமானத்தையுமே சந்தேகம் வராம இருக்கணும். அதாவது ஒரு எதிரி நாடுக்குள்ள வரப்போது அது ட்ரோன் தெரிஞ்சிரும்ல, தெரியாம அது எப்படி செய்யலாம் சொல்லி ஒரு மாடிஃபை பண்ணி அனிமல் மாதிரியே செஞ்சிருக்காங்க. அதாவது பறவை போலவே, பறவைகள் இருக்கக்கூடிய ரெக்கை போலவே ரெக்கைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ட்ரோனுங்களுக்கும் பறவை மாதிரியே அதோட ரெக்கை மாதிரியே செஞ்சிருக்காங்க. அப்படி ஒரு ஸ்பை ட்ரோனை என்ன செஞ்சிருக்கு, எதுக்காகனா இந்தியா உளவு பார்க்கறதுக்காக தான் செயலில் இறங்கியிருக்காங்க. இது மாதிரி செய்தி வந்திருக்க நிலையில இந்தியா அதிரடியான ஒரு பிளான் பண்ணி இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்னா எக்யூப்மெண்ட் வச்சோ, மிசைல் வச்சோ, வேற சிஸ்டத்தை வச்சோ செய்யல. ஒரு அனிமலை வச்சு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை செஞ்சிருக்கோம். இப்படிப்பட்ட செய்தியும் வந்துருக்கு. இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், சீனாவின் ஃபிளாப்பிங் விங் UAV விமானம் தயாராகி இருக்குது. சீனாவின் a new type ஆர்னிதோப்டரை சக்சஸ்ஃபுல்லாக வடிவமைச்சிருக்காங்க. இது மிலிட்டரி அண்ட் சிவிலியன் யூஸ்களுக்காக அபரிவிதமான சாத்தியக்கூறுகளுடன் பறக்கும் இறக்கைகள் மூலமாக பறக்கின்ற ஒரு விமானமாக இருக்குது. ஸ்மால் ஃபால்கன் பறவைகளின் இயற்கையான இயக்கங்களின் மீது கவனம் கவரப்பட்டு மேம்பட்ட தொழில்நுட்பத்தில் பறவைகளின் இறக்கைகளை நீட்டுதல் மற்றும் ஃபோல்டிங் பேட்டர்ன்களை பற்றி ஒரு நாவல் கான் கூம்பு கிராங் மெக்கானிசத்திற்கு அதன் விதிவிலக்கான சுறுசுறுப்பாக இயங்குவதை போல உலகளவில் மிகவும் பறவையை மாதிரியே சீனாவின் ஆளில்லாத ஃபால்கன் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டேஷன் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் CFD உருவகப்படுத்தல் மற்றும் விங் டனல் டெஸ்ட்கள் மூலமாக துல்லியமாக வடிவமைப்பு மேம்படுத்தல்கள் மூலமாக இந்த ஸ்மார்ட் ஃபால்கன் பல முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது. பறக்கும் போது அதன் இறக்கைகளை மடக்கும் திறன், படபடக்கும் ஃபிளாப்பிங் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுவது, ஒரு இறக்கையை ஃப்ரீயாக மடிப்பது மற்றும் சாய்வாக கீழிறங்குவது போன்ற சூழ்ச்சிகளுக்கு அதனுடைய இறக்கைகளை சரியாக இயக்குவது, பிளைட்டில் ஒப்பிட முடியாத சுறுசுறுப்பு மற்றும் யதார்த்த தன்மையாக இது இயங்குகிறது. சியானில் உள்ள நார்த் வெஸ்டர்ன் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் டீமினால் இது உருவாக்கப்பட்டது. ஸ்மால் ஃபால்கன் ட்ரோன் டெக்னாலஜி யூனிவர்சிட்டியின் சாதனை பதிவில் சமீபத்திய சாதனையை காட்டது. சைனீஸ் டிஃபென்ஸ் ரிசர்ச் செக்டாருடன் தொடர்பு கொண்டு அக்டோபர் 2023 இது இன்னொரு ஃபிளாப்பிங் விங் ட்ரோனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. இவைகள் பிரேக்கிங் ஃபிளைட்டிங் டைம் ரெக்கார்ட் விமான நேர சாதனையை முறியடிக்கிறது. இந்த ஸ்மார்ட் ஃபால்கன் ட்ரோன் அதிக பயோமிமெடிக் ஆர்னிதோப்டர்களுடன் பறக்கும் போது பறவைகள் போலவே இருப்பதால அவைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். மாடர்ன் பிக்சட் விங் ஏர்கிராப்ட் அண்ட் ரோடர் கிராப்ட் ஆகியவை டெக்னாலஜிகளை யூஸ் பண்ணுகின்றன. அதனால இவைகள் ஸ்டெல்த் தன்மையுடன் இருக்குது. அதனால இது ரேடார் மற்றும் விஸ்டா அப்சர்வேஷன்
ஏலியன் கண்டுபிடிப்பதில் கடினமாகவே இருக்கும். அதனால பறவை என அநேகர் இதன் மீது கவனம் செலுத்த மாட்டாங்க என்பதால இதன் மூலம் உளவு மற்றும் கண்காணிப்பு திறன்களை மேம்படுத்தும் என நிபுணர்கள் கூறியிருக்காங்க. இது வனவிலங்குகளுக்கு குறைந்தபட்ச இடையூறை மட்டுமே ஏற்படுத்தும். அதுபோல பறவைகள் இதை பறவை என நினைத்து இதுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தவும் முடியும். இதன் மூலமா சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் காற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிக்கான சிறந்த கருவியாக உருவாக்கப்படுது. இது இந்தியாவுடனான பதட்டங்கள் டென்ஷன் காரணமா இந்த பறவை ட்ரோன்கள் இந்திய சீன பார்டர்கள்ல தந்திரோபாய கண்காணிப்பில் மூலோபாய பயன்பாட்டை கண்டறிய முடியும் என பரிந்துரைக்கப்பட்டதால லடாக்கில் ஹை ஆல்டிடியூட்களில் மற்றும் பறந்து விரிந்த டிசர்ட்களிலும் அல்லது அருணாச்சலம் பிரதேசம் போன்ற அடர்த்தியான ஃபாரஸ்ட்களிலும் சிறப்பாக உளவு பார்க்கும் திறனை கொண்டதாக இது இருக்கும். இந்த திட்டம் இப்ப கரண்டா ராணுவ பயன்பாட்டுல யூஸ் பண்ணாம விடுபட்டு இருந்தாலும் இந்த தொழில்நுட்பம் முதிர்ச்சி அடையும் போது சோதனை செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு டிப்ளை பண்ணி ஆர்தினி பார்ட்டர்களை அனுப்புவதில் சீன மிலிட்டரி ஆர்வமாக இருக்கு. அருணாச்சல பிரதேசத்துல உளவாளிகள் மற்றும் கையாள்பவர்களுக்கு இடையே மின்னணு இல்லாத தொடர்பை இது செயல்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். மேலும் சைனா உண்மையான புறாக்களை பயன்படுத்துவதால மிகவும் கவலை ஏற்பட்டது. லோஹித் பள்ளத்தாக்கில் இருக்கும் கிராமவாசிகள் 2017 மே மாசம் சீன குறிச்சொல் கொண்ட பறவைகளை கண்டுபிடிச்சு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டாங்க. இதற்கிடையில இந்த ட்ரோன்கள் டிஃபென்ஸ் பாதுகாப்பு தேவைகளுக்கு மட்டுமல்லாமல் சிவிலியன் பயன்பாட்டுக்கும், குறிப்பா சொல்ல போனா பயோ டைவர்சிட்டி கன்சர்வேஷன் பல்லுயிர் பாதுகாப்பு முயற்சிகள் மற்றும் எஃபெக்ட்ஸ் அண்ட் எகாலஜிக்கல் ரிசர்ச் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி ஆகியவற்றுக்கு பயன்படும். இப்படி பறவை ட்ரோன்களின் வேலைவாய்ப்பு ராணுவம் மற்றும் சிவிலியன் யூஸுக்கு நம்பிக்கைக்குரியதாக வழிவகுத்திருக்கு. இப்படி சைனா பறவையை போலவே ஸ்மால் பால்கன் ட்ரோனை பயன்படுத்தக்கூடிய இந்த நிலையில இந்தியாவில் ராஜஸ்தானில் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி நடந்த போது அர்ஜுன் மற்றும் டீபே என பெயரிடப்பட்ட பறவைகளை பயன்படுத்தி சர்வைலன்ஸ் அண்ட் சாத்தியமான ஆன்டி ட்ரோன் மிசைல் திறன்களை வெளிப்படுத்தியது. பறவைகளில் ஹெட் மவுண்டட் கேமரா தலையில் ஒரு கேமரா பொருத்தப்பட்டு இருக்குது. அது ரியல் டைம் வீடியோக்களை தரையில் உள்ள கிரவுண்ட் ட்ரூப்ஸுக்கு அனுப்புகிறது. இது முக்கியமான சிச்சுவேஷன் அவேர்னஸை கொடுக்கும். இந்த புதுமையான அணுகுமுறையானது சிக்கலான நிலப்பரப்புகளுக்கு செல்ல பறவைகள் மிக சுறுசுறுப்பாகவும் சூழ்ச்சி திறனை பயன்படுத்தும். குறிப்பா வழக்கமான ட்ரோன்கள் அல்லது விமானங்கள் போராட வேண்டிய தொலைதூரம் அல்லது சவாலான பகுதிகளில் கட்டுப்பாடற்ற முறையில எதிரியின் ரேடாரால கண்டுபிடிக்க முடியாதபடி இது உராய்வு புள்ளி பிரதேசங்கள்ல குறிப்பிடத்தக்க நன்மை தரக்கூடிய தகவல்களை பெற்று வரும். தர்ம கார்டியன் எக்ஸசைஸின் முதன்மையான கண்காணிப்பில் கவனம் செலுத்தும் போது அதே வேளையில இந்த பயிற்சி பெற்ற பறவைகளால் எனிமியின் ட்ரோன்களை இடமறிச்சு செயலிழக்க செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றியும் ஆராயப்படுது. போர்க்களத்தில் வளர்ந்து வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை இந்தியன் ஆர்மி தொடர்ச்சியா எடுத்துட்டு வர்றாங்க. சைனாவை போல பறவைய மாதிரி ட்ரோனை யூஸ் பண்ணாம உண்மையான பறவைகளுக்கு பயிற்சி அளித்து ஆன்டி ட்ரோன்களாக இந்தியன் ஆர்மி பயன்படுத்துவதற்கான மிக சாத்தியமான கூறுகளை ஆராய்ச்சிட்டு வராங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.